ஆக்சுவலா என்னன்னா டிக்கெட்ல வந்து வாட்டர்லாம் ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. உள்ள போனா வாட்டர் 20 rupees கொடுத்து வாங்க சொல்றாங்க. அது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது அது உண்மையாவே எங்களுக்கு பிடிக்கல. வாட்டர் கூட தரலன்னா அது என்ன, ஒரு ஹோல் டே உட்காடுறோம் நம்ம, அது எல்லாருக்கும் டீஹைட்ரேட் ஆயிடாதா? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம வெயில், செம்ம ஸ்வெட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அது வேணா ஃபெசிலிட்டி பண்ணலாம் அவங்க. ஏன்னா ஐபிஎலுக்குலாம் ஃப்ரீ வாட்டர் தராங்க, இதுல கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா வாட்டர் பாட்டில் கூட எடுத்துட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசன் தெரியல. அட்லீஸ்ட் தண்ணியாவது எடுத்துட்டு போக அலோவ் பண்ணலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்காங்க. தண்ணி கூட ஒரு சின்ன கப்ல தான் தராங்க. அதுவுமே வாட்டர் பாட்டில் கிடையாது. அதுவுமே நல்ல வாட்டர் இல்ல, சால்ட் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. அதுவுமே 10 rupees. ஒரு கப் வந்து 10 rupees சொல்றாங்க. அட்லீஸ்ட் தண்ணியாவது அலோவ் பண்ணலாம். ஃபுட்டுமே பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒரு சிக்கன் பர்கர் 200 rupees. ஸோ எதுவுமே உள்ள அவைலபிளா இல்லை. மார்னிங் 9:30லேருந்து நாங்கள் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்க்குறோம். ஒன்ஸ் வெளியே வரவும் முடியாது. ஸோ எங்களுக்கு உள்ள தண்ணியாவது அலோவ் பண்ணணும்ல. ஏன்னா உள்ள பாட்டில் வந்து அலோட் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் அவங்க பாட்டிலில் தண்ணி சேல் பண்ணுறாங்க. இது எந்த லாஜிக்னு எங்களுக்கு சீரியஸாக புரியல. அலோவ் பண்ணலாம், தண்ணி மட்டுமாவது அலோவ் பண்ணலாம். No bro, it's very wrong. To be honest, very good facilities. They are providing water. They are coming to our places also. They are providing water and also juices, and also they are providing the glucose drinks also, and also they are providing ice creams also. Yeah, it's very good. ஆமாம், இது வாட்டர் கிடைக்கல. இந்த பாலார் வாட்டர் இப்போ சப்போஸ் எங்களுக்கு ஒரு டிவியில் யாரோ டிஎன்சி ஆஃபீஷியல்ஸ் பார்க்குறாங்கன்னா, சரி ஜெயஷா சொன்னாங்க அந்த இப்போ வேர்ல்ட் கப் டைம்லேருந்து அந்த பாலார் தண்ணி கொடுக்குறாங்க. இது ஐஸ் வாட்டர் கொடுக்குறாங்கன்னா ஐஸ் வாட்டர் கிளாஸில் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஐஸ் வாட்டர் பாட்டில் செக்யூரிட்டி ரீசனுக்காக பாட்டில் பேன் பண்ணிருக்காங்க. பட் மீதி கிரவுண்ட்ஸில் வாட்டர் பாட்டில் அலவுட். வாட்டர் பாட்டில் உள்ளே வாங்குறது அலவுட். அது தப்பு இல்லை, உள்ளவிலேருந்து வாங்கலாம். இப்போ நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் தான். இப்போ டீ அவர் ஃபர்ஸ்ட் பேச மாதிரி டீ காஃபியும் பேன் பண்ணிருக்காங்க. அது டீ காஃபி பேன் பண்ணுறது ரொம்ப சென்னை இஸ் நோன் ஃபார் டீ அண்ட் காஃபி. இப்போ டீ அண்ட் காஃபி பேன் பண்ணிருக்காங்க. ஸ்லைட் லாஸ் சொல்லிருப்பேன் சென்னைக்காக. இதுக்கு முன்னாடி இருந்தது. நான் ஒருத்தட்ட எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஃபுல் பாட்டில் எல்லாம் கேரி பண்ணிட்டு போது பிளேயர்ஸில் தூக்கி அவுட் ஆகிட்டா எதாவது பண்ணால் 4 லைனில் நிற்கிறாங்களா பிளேயர்ஸ், அவங்க மேலே த்ரோ பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதனால தான் அவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கதா சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அதை பேக்கில் தராங்க. ஒரு கேன் யூஸ் வந்துடும் கப்பில் வாட்டர் போய் நீங்கள் பிடிச்சிக்கலாம். வாட்டரே இல்லைன்னு சொல்லலை யாரும். வெளியில் வாங்குறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போர்வெல் வாட்டரில் மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் நம்ம தண்ணி பஞ்சத்தில் எல்லா வீட்டையுமே போர் வாட்டர் சாப்பிட்டு போனோமோ. ஸோ அதனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியல, மற்றபடி இல்லை. நான் ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ஸோ கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஃப்ரீ தான் கொடுத்தாங்க. அது மாதிரி தண்ணி கூட கிடைக்கலன்னா ரொம்ப வருத்தம் தான் ப்ரோ. ஏன்னா பேசிக்காக தண்ணி தானே. மற்றபடி விலை அதிகமாக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஸ்டேடியம்னா அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி போகலாம். பட் தண்ணின்றது கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் அவைலபிலிட்டியாக இருக்கணும். அது பேசிக் நீடு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தப்பு தான் ப்ரோ. அது இந்த சேப்பாக்கோட அந்த ஸ்டேடியம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தால் இந்த வாட்டர் மட்டும் கொஞ்சம் வாட்டர் ஆர்ஓன்னு எழுதியிருக்காங்க ப்ரோ. அது கண்டிப்பாக ஆர்ஓவாக இருக்குமான்னு தெரியல. பாருங்க, தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. ஃப்ரீ வாட்டருக்கு மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த ஃப்ரீ வாட்டருக்கு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். மற்றபடி வெயில் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் சார் இருக்கும். ஸோ ஆமாம், போர் வாட்டர் மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக வந்து ஆர்ஓ கிடையாது. இன்னொன்று 10 ரூபாய்க்கு விற்கிறது வந்து அது அப்படி தான் இருக்குது, அது விற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப அநியமாக இருக்கும். வெளியிருந்து வாட்டர் கொண்டு போனான்றாங்க. உள்ளே ஒரு ரொம்ப தாக எடுக்கணும்னா அது 10 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டியாக இருக்குது. ரொம்ப போனால் அட்லீஸ்ட் வேர்ல்டு கப் வந்தால் ஃப்ரீயாக வாட்டர் கொடுத்தாங்க. இன்னும் அது கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னென்னா தண்ணி மட்டும் தான் ப்ராப்ளம். சாப்பிட்னா கூட இருக்குது, தண்ணி மட்டும் தான் 10 ரூபாய்க்கு கிளாஸில் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னா ஒரு டம்ளர் இந்த மாதிரி எல்லா தேட்டர்லேயும் கட்டி வச்சுருப்பாங்க, செயின் போட்டு அந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. அது இல்லை. நாங்களாம் என்ன பண்ணுறது, பைப்பில் இப்படி வச்சு கையை வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். அது ரொம்ப இது அது ஒன்று. ஏன்னா அது உப்பு தண்ணி தான். சரி, என்ன பண்ணுறது, காசு பத்தாதேங்கிறத அப்படியே குடிச்சிட்டேன். இன்னொன்று வெறும் அந்த கிளாஸில் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதுதான். மற்றபடி தண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ஒரு டம்ளராச்சும் வச்சுருக்கலாம் அதுக்குன்னு தனியாக. இப்போ வாட்டர் பாட்டில் இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க போல. எல்லாருக்கும் தண்ணி கப்பில் ஊற்றுறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மட்டும் இருந்தால் போதும். It's very pathetic actually. To be honest, I'm a CSK fan. Yeah, it is my den. But yes sir, this has been the case. They cannot. It won't change. Sorry, it won't change. There is no parking facility as well because we are diehard fans of Chennai. There is no parking facility as well. So we would have told many times, but there is no much action. Okay, they know we are cricket frenzy, and even though there is no, the situation is pathetic, they will
show the same thing to us. But I'm looking forward the things to improve. And there is no tea or coffee even. I hope things would change, at least in next international match. Thank you.